வணக்கம் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது உங்கள் விவசாயி முதல்வன் சேனல். அன்பு உறவுகளை இப்போ இலைத்தலைத்து ரொம்ப பரவிட்டு இருக்க விஷயம் என்னன்னா, அண்ணன் சீமான் அண்ணன் ரஜினி சாரை போய் சந்திச்சு பேசியிருக்காரு. அதுதான் இப்போ தாவக்கா கட்சி நிர்வாகிக்கு வைத்தறிச்சலாகவும் இருக்கிறது. அது எப்படி ரஜினி சாரை போய் சந்திக்கலாம், எப்படி போய் பேசலாம், அதனால அண்ணன் மேலே நிறைய விமர்சனம் போட்டு வீடியோ போட்டு கலாய்க்கிறீங்களா அப்படின்னு கலாய்ச்சிக்கிறீங்களா? கலாய்ங்க. அன்பு தவக்கா கட்சி நிர்வாகிகளே, நீங்கள் சொல்கிறீங்க ஓட்டுக்காக தான் அண்ணன் சீமான் அண்ணன் ரஜினி போய் சந்தித்து பேசியிருக்காரு. அதாவது தான் பச்சோந்தி அவர் பிஜேபி பி டீமு ஏ டீமுன்னு சொல்கிறீங்க. தவக்கா கட்சி நிர்வாகிகளே, அண்ணன் சொன்னது தான், நாங்கள் யார் காலை பிடிச்சோம் ஏறவும் மாட்டோம், யார் காலை பிடிச்சோம் வலிச்சு விடவும் மாட்டோம். நீங்கள் என்ன சொன்னீங்க? பிஜேபி ஏ டீமு பி டீமுனாங்களா? இப்போ சொல்கிறேன் தவக்கா கட்சி நிர்வாகிகளே, அனைத்து கட்சிகளுக்கும் மெயின் டீமே நாம் தமிழர் கட்சி தான். தமிழ்நாட்டில் எப்பயுமே சரி, என்றைக்கும் சரி, இனிமே ஓட்டுக்காக அண்ணன் ரஜினி காலில் போய் வீரரா அப்படி நீங்கள் நிறைய பதிவுலாம் போகிறீங்க, நான் பார்க்குறேன். நான் சொல்கிறேன், உங்கள் தலைவர் அரசியலுக்கு வராது முன்னாடி அஜித் உங்களுக்கு வில்லனாக இருந்தார். இப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்த பிறகு அஜித் உங்களுக்கு நண்பனாயிட்டாரா? அஜித்து ஏன் இப்படி பச்சோந்தி நீங்களா பண்ணாங்களா சொல்லுங்கள். துணிவு படம் வரும்போது, அப்புறம் வாரிஸ் படம் வரும்போது, அஜித் படம் விஜய் படம் ஒன்றா வரும்போதெல்லாம் எவ்வளோ அட்டகாசம் பண்ணுவீங்க நீங்கள் விஜய் ரசிகர்கள், எனக்கு தெரியாதா? நான் பார்க்கலையா? ஒரு வீடியோ போகிறேன் பாருங்கள். பார்த்தீங்களா? நல்லா பார்த்தீங்களா? பார்த்துட்டிங்களா? இப்போ கமெண்டில் என்ன சேசியமாக திட்டுவீங்க, எவ்வளோ திட்டுவீங்க, இதான் உங்களுக்கு தெரியும். வேறு என்ன தெரியும் உங்களுக்கு? சொல்லு. கருத்து ரீதியாக பேசுனா கருத்து ரீதியாக பேசுங்க, பேசி அதில் வெற்றி பெறுங்க. அதை விட்டுட்டு இனி என்ன அசிங்கமாக பேசி என்ன வரப்போகுது உனக்கு? திருப்பி எங்களுக்கு பேச தெரியாதா? அந்த அசிங்கமாக சொல்லு. பேச தெரியுமா? பேச தெரியாதா? பேச தெரியும். ஆனால் என் அம்மா அப்பா அப்படி வளர்க்கலை, எங்கள் அண்ணன் சீமானனும் அப்படி சொல்லியும் எங்களுக்கு தரலை. இதுதான் நாம் தமிழ் கட்சி, ஒழுக்கமான நாம் தமிழ் கட்சி. புரிச்சுங்க. நீங்கள் நல்லது பண்ண வந்தீங்கன்னா நல்லது பண்ணுங்க. நீங்கள் நல்லது பண்ணுற மாதிரி தெரியல எங்களுக்கு. திராவிட என்னன்னு தெரியல, தம்பி தேசியம் என்னன்னு தெரியல. அதுக்கு கருத்து சொல்லுங்கள். ஒன்றும் நான் சொல்கிறேன்னு சொல்ல. அதுக்கு முதல்ல கேட்டால் எல்லோரும் ஒன்றுன்னு வைங்க. அதுதான் திராவிடன்னு சொல்லுவீங்க. எல்லாம் ஒன்று கண்ணு பன்னு உங்கள் விருப்பம். நாம் தமிழ்.